பதிவு மூப்பு அடிப்படையை கைவிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் செவிலியர் நியமனத்தை எதிர்த்து கோவை செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பணி வழங்கப்பட்டு வந்ததை மாற்றி டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் தகுதி பெறும் மாணவிகளுக்கு மட்டுமே பணி வழங்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. தமிழக அரசின் இந்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் இந்த அறிவிப்பை திரும்பப் பெறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மாணவிகள் தெரிவித்தனர். தொகுப்பீடு புத்தகத்துல 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த விதமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சுதான் வேலை கொடுப்போம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. அப்படி இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தெளிவான பிள்ளைங்க அறிவான பிள்ளைங்க தான் வேணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாம இப்ப இவங்க டிஎன்பிஎஸ்சின்னு சொல்றது தப்பு. அதுக்கடுத்து எல்லாருமே கவுன்சிலிங் மூலமா மார்க் அடிப்படையில் நிறைய ஹை மார்க் எடுக்க ஒவ்வொருத்தவங்களே வந்திருக்கோம். நியாயமான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கணும். அதுவரையே நாங்க இப்படிதான். உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிடும்படி போலீசாரும் பயிற்சி பள்ளி அதிகாரிகளும் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக முடிவு எட்டவில்லை. இந்நிலையில் செவிலியர் தங்கும் விடுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர்.